திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. திருடாதே படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவர் சரோஜா தேவி. அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவியை நடிக்க வைக்க ஆரம்பத்தில் தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசனுக்கு தயக்கம் இருந்தது. அதனை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர், இந்த பொண்ணை தான் நாடோடி மன்னன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க வைக்கலாம்னு இருக்கேன் என்றாராம். அதை கேட்டதும், நீங்கள் நாடோடி மன்னன் படத்தில் நடிக்க வைக்கிறதா இருந்தா இந்த பொண்ணை திருடாதே படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்றாராம் ஏஎல் ஸ்ரீனிவாசன். சரோஜா தேவிக்கு சம்பளம் பேசுவதற்காக கதாசிரியர் மா லக்ஷ்மணனும் தயாரிப்பாளர் ஏஎல் ஸ்ரீனிவாசனும் அவரது அம்மாவிடம் போய் பேசியுள்ளார்கள். அப்போது சம்பளம் 5000 ரூபாய் என்று சொல்லவும், சரோஜா தேவி அம்மா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க சொல்லுங்க என்றாராம். அப்போது தயாரிப்பாளர் கதாசிரியரிடம், படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லப்பான்னு சொன்னாராம். அப்போது மா லக்ஷ்மணனுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாகிவிட்டது. உடனே சுதாரித்து கொண்டு சரோஜா தேவியிடம், ஒன்றும் யோசிக்காமல் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கோங்கம்மா, இதில் நடித்தா அடுத்து உங்கள் சம்பளம் 1,00,000 ரூபாய் என்றாராம். அதை சரோஜா தேவி அம்மா நம்ப தயாராக இல்லை. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த படத்துக்கு சரோஜா தேவியின் சம்பளம் 1,00,000 உயர்ந்தது. மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார். 1967 பா நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி உட்பட பலர் நடித்த இந்த படம் திருடாதே. MS சுப்பையா நாயுடு இசையமைத்திருந்தால் ஏஎல் ஸ்ரீனிவாசன் தயாரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.